எபிசோட் 1. காலை நேர வெயில் லேசாய் உறைக்கத் துவங்கியிருந்தது. சூரியன் தன் இதமான கதிர்களை வாபஸ் பெற்றுக்கொண்டு உஷ்ண கதிர்களை சப்ளை செய்து கொண்டிருந்தான். மணி 11. அப்பப்பா, இந்நேரத்துக்கே என்னமா வேகுது? கழுத்துப் பகுதியை வியர்வை நசநசவென்று அரிக்க காலரை தூக்கிவிட்டபடியே வந்தான் முரளி. பெயரில் மட்டுமல்ல, தோற்றத்திலும் நடிகர் முரளியை ஞாபகப்படுத்துவான். என்ன தம்பி, வேக்காட்டுக்கு இதமா எலுமிச்சம்பழ சர்பத் போட்டு தரவா? கடை பெஞ்சில் வந்தமர்ந்த முரளியிடம் கடைக்காரர் விஸ்வநாதன் கேட்டார். அது வியாபார நோக்கமே தவிர அவன் பால் கொண்ட அன்போ அக்கறையோ அல்ல என்பது முரளிக்கும் தெரியும். இருங்கண்ணே, தனசேகரன் வர்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்ததும் 2 பேருக்குமா சேர்த்து போட்டு கொடுங்க என்றான் முரளி. தோழன் இல்லாமல் தான் மட்டும் பருக மனமில்லாத உண்மை சிநேகிதன். தெருவில் சைக்கிள்காரனொருவன் தெளிவு தெளிவு என்று கூவிக்கொண்டு போக, ஆஹா, வேக்காட்டுக்கு தெளிவு குடிச்சா சும்மா பிச்சுக்குமே, இந்த தனசேகரனை வேற காணோம், அவனும் இருந்தா ஆளுக்கு 2 கிளாஸ் தெளிவு குடிச்சிருக்கலாம் என்றான் முரளி. அட ஏன் தம்பி, சைக்கிள்காரனுங்க கொண்டு வர தெளிவெல்லாம் நல்ல தெளிவில்ல தம்பி, எல்லாம் கழிவு. நல்லதையெல்லாம் வடிச்சு தனியா ஊத்தி வச்சுட்டு வடிச்ச வண்டல தண்ணிய ஊத்தி அதத்தான் சைக்கிள்காரனுங்களுக்கு கொடுப்பான் பனைமர குத்தகைக்காரன். அத குடிச்சா காசு கொடுத்து நோய வாங்குற மாதிரி என்றான் கடைக்கார விஸ்வநாதன். அட கஷ்டகாலமே, இதிலும் கலப்படமா? கடவுளே, போகிற போக்க பார்த்தா எதிர்காலத்துல இயற்கையான பண்டங்கள் எதுவுமே இருக்காது போல இருக்கே என்று முரளி சொல்ல, உண்மை தம்பி, நீங்க மட்டும் அந்த தெளிவ 2 டம்ளர் குடிச்சீங்க, வயித்து போக்கு நிச்சயம். 4 டம்ளர் குடிச்சீங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடுவீங்க. அப்புறம் குளுக்கோஸ் தண்ணி ஏத்துனாதான் உங்களால எழுந்து நடக்கவே முடியும் சொல்லிவிட்டு சிரித்தான் கடைக்காரன். அப்போது படபடவென வந்து நின்றது அந்த பைக். டே முரளி, ரொம்ப நேரமாச்சா வந்து? கேட்டவாறே பைக்கிலிருந்து இறங்கி அதை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி அதன் மீதே ஸ்டைலாக அமர்ந்த தனசேகர் அந்த கிராமத்தின் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்கார குடும்பங்கள் ஒன்றின் ஒரே வாரிசு. வசதியிலும் வசந்தத்திலும் ஊறித் திளைப்பவன். காசுக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியாதவனாய் இரண்டையும் ஒரே மாதிரி இறைப்பவன். நிறத்திலும் அழகிலும் முரளியை விட கூடுதலாயிருந்த போதும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இயல்பாய் பழகுபவன். விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு ஊருக்குள் மைனர் போல் திரிந்தாலும் ஏழையான முரளியிடம் அவன் கொண்டிருந்த நட்பு மட்டும் மாறாமலே இருந்தது. காரணம், பள்ளி முதல் வகுப்பு முதல் இறுதி வகுப்பு வரை இருவரும் ஒன்றாகவே படித்தவர்கள். கிராமத்தில் பல பேருக்கு அவர்களுடைய நட்பு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் சில பேருக்கு பொறாமையையும் கொடுத்திருந்தது. நட்புக்கு நிறமும் இல்லை, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசமும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. தனசேகரின் குடும்பத்தார்க்கோ தங்கள் மகன் ஒரு ஏழை இளைஞனுடன் நட்பு பாராட்டிக் கொண்டிருப்பது சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அதை கௌரவ குறைவாகவே பார்த்தனர். பலமுறை கண்டித்தும் இணக்கமாய் சொல்லிப் பார்த்தும் தனசேகர் முரளியின் நட்பை விடாமல் வஜ்ரம் போல் கெட்டியாக பிடித்துக்கொண்டே இருந்ததால், எக்கேடோ கெட்டுப்போ, எங்களுக்கு என்ன, நாளைக்கு ஒருத்தி வந்து அவ பங்குக்கு திட்டுவா, அப்பா அவளோட பேச்ச கேப்ப என்று விட்டுத் தொலைத்தனர். இல்ல சேகர், நான் இப்பதான் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான் என்ற முரளி கடைக்காரர் பக்கம் திரும்பி, விஸ்வநாதனே, 2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுங்க, சேகருக்கு சக்கரை தூக்கல என்றான். ஆமா கடைக்காரரே, கொஞ்சம் ஐஸும் நிறைய போட்டு சும்மா குளு குளுன்னு குடுங்க என்றான் தனசேகர். ஆமா, எதுக்கு என்னை இங்க வெயிட் பண்ண சொன்ன? எங்கேயாவது போக வேண்டியிருக்கா? முரளி கேட்டான். அப்போது கடைக்காரர் 2 கண்ணாடி டம்ளர்களில் ஜூஸ் நிரப்பிக் கொண்டு வந்து நீட்ட இருவரும் வாங்கிக் கொண்டனர். முதல் வாய் பருகிய முரளி, ஆ, பயங்கரமா ஜில்லுன்னு இருக்கு என்று சொல்ல, முரளி கண்ணா, இதை விட ஜில்லுன்னு ஒரு சமாச்சாரம் சொல்றேன், என் கூட கிளம்பி வா என்றான் தனசேகர். அதென்னடா அப்படி ஒரு ஜில்லு மேட்டர்? தலையை சாய்த்து கொண்டு முரளி கேட்க, அது சஸ்பென்ஸ், உடனே சொல்லக்கூடாது என்றபடி கண்ணடித்தான் தனசேகர். குடித்து முடித்த டம்ளரை தனசேகரிடமிருந்து தானே வாங்கி கடைக்காரரிடம் முரளி கொடுக்க, தனசேகர் தன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்தான். அடே சேகரா, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் பணம் கொடுக்கறேன்டா என்றபடி முரளி பணத்தை எடுக்க
அந்த வேலையே ஆகாது. இன்னைக்கு நான் செம்ம சந்தோஷத்துல இருக்கேன், அதனால நான் தான் கொடுப்பேன் என்றபடி தானே பணத்தை கொடுத்தான் தனசேகர். இருவரும் அங்கிருந்து கிளம்பி பைக்கில் செல்லும் போது, டே சேகர், அது என்ன விஷயம்னு சொல்லுடா, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குடா பரபரத்தான் முரளி. சும்மா பறக்காதடா, இன்னும் கொஞ்ச தூரம்தான், அங்க போய் தெரிஞ்சுக்கோ என்றான் தனசேகர். அந்த பைக் தனசேகருக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது. பைக்கை தோப்பிற்கு மத்தியிலிருந்த அந்த ஓட்டு வீட்டின் முன் கொண்டு போய் நிறுத்தினான் தனசேகர். பைக்கிலிருந்து நிதானமாய் இறங்கிய முரளி, இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க கேட்டான். அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சற்று தள்ளியிருந்த கயிற்றுக்கட்டிலில் சென்றமர்ந்த தனசேகர், வாடா, வந்து என் பக்கத்துல உட்காரு என்றான். முரளி மௌனமாக சென்று கயிற்றுக்கட்டிலில் அவன் அருகே உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டேன், இப்ப சொல்லு சொல்ல ஆரம்பித்த தனசேகர் சொல்லும் முன் மெலிதாய் சிரித்தான். அந்த சிரிப்பில் இதுவரை அவன் முகத்தை எட்டிப் பார்க்காத வெட்கம் என்னும் உணர்ச்சி தெரிந்தது. டே முரளி, ஐயாவுக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம், நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சது. கண்களை பெரிதாய் விரித்துக்கொண்டு அவனை பார்த்த முரளி, அடிசக்க பாத்தியா, என்கிட்ட கூட மறைச்சு ரகசியமா போய் பொண்ணு பார்த்துட்டு இன்னைக்கு வந்து கல்யாணமே முடிவாயிடுச்சுன்னு சொல்றியா? இது நியாயமே இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் என்ன கூப்பிடல என்று சொல்லியபடியே எழுந்து தள்ளி சென்றான். டே டே டே, கோச்சுக்காதடா, என்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கே தெரியாம பண்ணிட்டாங்க. தனசேகர் முரளியின் பின்னால் வந்து நின்று கெஞ்சலாய் சொன்னான். அதெப்படிடா, பொண்ணு பாக்கும் படலம்னு ஒன்னு நிச்சயமா நடந்திருக்கும். அதுக்கு நீ போய் பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லாம அவங்க முடிவு பண்ணிடுவாங்களா? அந்த கதையை கேளு. எங்க சொந்தத்துல நடந்த வேறொரு கல்யாணத்துக்கு என்ன வர சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. நானும் ஓரளவுக்கு மேல மறுக்க முடியாம போனேன். பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணும் அந்த விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கேயே எங்க 2 பேரையும் பார்க்க வச்சு பேச வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல, இருந்தாலும் உனக்காக நம்புறேன் என்றான் முரளி. சரி, பொண்ணு யாருன்னு நீ கேட்கவே இல்லையேடா தனசேகர் ஆசையோடு கேட்டான். ஓ, நான் கேட்டாதான் சொல்லுவியா? சும்மா சொல்லுடா என்றான் முரளி. நம்ம கிழக்கு சீம பண்ணையாரு ராமலிங்க பூபதி தெரியும்ல? ஆட்காட்டி விரலை ஆட்டிக்கொண்டு கேட்டான் தனசேகர். தெரியும். ஆட்டுக்கடா மீச வச்சுக்கிட்டு பல பல ஜிப்பா போட்டுக்கிட்டு புலிப்பல் சங்கிலிய நெஞ்சு வர தொங்க விட்டுட்டு பார்த்தா எம்ஜிஆர் படத்துல வர நம்பியார் மாதிரி திரிவாரே, அவரா? சிரிப்போடு கேட்டான் முரளி. ஆமா ஆமா, அவரோட பொண்ணு பேரு மல்லிகா அசடு வழிய சொன்னான் தனசேகர். பணத்தோட பணம் கை கோர்க்குது. ஓகே ஓகே, கொண்டாடுங்க என்ற முரளி, டே சேகர், பண்ணையார் வீட்டு மாப்பிள்ளையானதும் இந்த பரதேசி பயல் கூட பேசுவியா, பழகுவியா, இல்ல பாத்தும் பாக்காத மாதிரி போயிருவியா? முரளி சோகமாய் கேட்க, சி வாய கழுவிடா என்று கோபமாய் சொன்ன தனசேகர், ஏண்டா முரளி, இத்தனை வருஷம் என் கூட பழகி நீ என்ன புரிஞ்சுகிட்டது இவ்ளோதானா? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இந்த ஊர் என்ன, எங்க வீடு என்ன, அந்த கிழக்கு சீம கிராமமே வேண்டான்னு தடுத்தாலும் பொங்கடா நீங்களும் ஆச்சு உங்க பொண்ணும் ஆச்சுன்னு சொல்லி அத்தனை பேரையும் தலைமுழுகிட்டு நட்புதான் பெருசுன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டான்னு வந்துடுவேன், தெரியுமா? உணர்ச்சி பொங்க சொன்னான். கண்களில் நீர் கோர்த்தது முரளிக்கு. உதடுகள் தழுதழுத்தன. சேகர், என்னால இந்த சந்தோஷத்தை தாங்க முடியலடா. அறியாத வயசுல நம்ம 2 பேருக்கும் நடுவுல உருவான நட்பை மதிச்சு இன்னைக்கு வரைக்கும் என் கூட அன்பாவும் பாசமாவும் இருக்கியே, நீ எல்லாம் வணங்கப்பட வேண்டிய ஆத்மாடா. உனக்கெல்லாம் அந்த ஆண்டவன் நீண்ட ஆயுள கொடுத்து உலகத்துக்கு பல நன்மைகளை உன் மூலமா உருவாக்கித் தர வேண்டும்டா என்றான் முரளி தனசேகரின் கைகளை பற்றிக் கொண்டு கரகரத்த குரலில். என்ன முரளி, நீ பொம்பளையாட்டம் இதுக்கெல்லாம் ஆடற? பாபா கிளம்பலாம் என்றபடியே தனசேகர் பைக்கை நோக்கி செல்ல முரளியும் எழுந்து உடன் நடந்தான். பைக்கில் செல்லும்போது, முரளி, என் கல்யாணத்துல நீதான் எல்லா வேலைகளையும் பொறுப்பா எடுத்து செய்யணும். தயங்கி தயங்கி நிக்க கூடாது, ஒதுங்கி ஒதுங்கி போக கூடாது, என்ன சரியா? என்ன பொறுத்தவரை பெரிய விஐபி நீதான் என்று தனசேகர் உரத்த குரலில் சொல்ல, எனக்கு அப்படி செய்ய ஆசைதாண்டா, ஆனா உங்க வீட்ல பெரியவங்க அத அனுமதிப்பாங்களான்னு தெரியலையேடா என்றான் முரளி. அவன் குரல் வருத்தமாய் ஒலிப்பதற்கான காரணம் தனசேகருக்கு தெரியாமல் இல்லை.
எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். என் கல்யாணத்துல முரளி உரிமையா வந்து எல்லா வேலைகளையும் செய்வான். அவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது ஏதாவது சொல்லி அவனை சங்கடப்படுத்தினா அப்புறம் தாலி கட்ட மாட்டான் இந்த தனசேகர்னு ஒருவித மிரட்டலே கொடுத்து வச்சிருக்கேன். அதனால யாரும் உன்னைய எதுவும் சொல்ல மாட்டாங்க, போதுமா? கழுத்தை திருப்பி முரளியை பார்த்து அவன் சொல்ல, போதுண்டா போதுண்டா, நீ தலைய திருப்பி ரோட்ட பார்த்து ஓட்டுடா என்றான் முரளி. நட்பு சங்கிலியை இவர்கள் இருவரும் வெகுவாய் இறுக்கிக் கொண்ட போதிலும் அந்த விதியரக்கன் அதை வேறு மாதிரியல்லவா வடிவமைத்திருக்கிறான். நீ நல்லதா உன்னை தேர்ந்தெடுத்து அச்சுசம் சரியில்லைன்னு புலம்பாத என்று அவன் தாய் சொல்ல, சரிமா என்றவன் அந்த பிரஸ்காரன் பக்கம் திரும்பி, அண்ணே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாய் வெளியேறி பைக்கை ஸ்டார்ட் செய்து பறந்தான். என்னாச்சு இவனுக்கு? ஏன் திடீர்னு கிளம்பி போயிட்டான்? குழப்பத்துடன் உள்ளறைக்குள் சென்றாள். 10 நிமிடங்களுக்கு பிறகு முரளியுடன் உள்ளே வந்த தனசேகர், நான் இந்த 4 டிசைன்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல ஒன்ன நீ செலக்ட் பண்ணி கொடு என்று அந்த நாற்காலி மீதிருந்த 4 அழைப்பிதழ்களையும் எடுத்து முரளி கையில் கொடுத்தான். முகம் கோணினாள் தாய். அருவருப்பாய் நோக்கினான் பிரஸ்காரன். அந்த இரு முகங்களின் இங்கிதத்தை புரிந்து கொண்ட முரளி, டே உன்னோட கல்யாண இன்விடேஷனை நீ செலக்ட் பண்ணுவியா, அதை விட்டுட்டு என்ன போய் தயங்கினான். டே ரொம்ப பிகு பண்ணாத, செலக்ட் பண்ணி குடுனா குடு, அவ்வளவுதான். உன்னை விட பிரமாதமா யாரால செலக்ட் பண்ண முடியும்? செல்லமாய் மிரட்டினான் தனசேகர். நண்பன் காட்டிய அன்பில் நெகிழ்ந்து போன முரளி இருப்பதிலேயே சிறந்த ஒரு கார்டை செலக்ட் செய்து கொடுக்க, டே முரளி சொன்னா நம்ப மாட்ட, நானும் அதத்தான் செலக்ட் பண்ணி மனசுக்குள்ளார வச்சிருந்தேன். கரெக்டா நீயும் அதையே செலக்ட் பண்ணிட்ட. சோ நம்ம 2 பேரும் ஒரே அலைவரிசையில தான் ஓடிட்டு இருக்கோம் என்றான் தனசேகர் சந்தோஷமாய். அந்த வாரம் முழுவதும் தனசேகரும் முரளியும் அழைப்பிதழ் விநியோகத்திற்காய் கிராமம் கிராமமாய் பைக்கில் அலைந்தனர். டே முரளி, தினமும் உன்னை என் கூட எடுத்துட்டு போயிடுறேனே, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே? அன்றைய தினம் அழைப்பிதழ் விநியோகத்திற்காக கிளம்பும் போது தனசேகர் கேட்டான். நீ இப்படி கேக்குறது தான் பிரச்சனையே என்றான் முரளி. அப்படி இல்லடா, உன் உழைப்பும் சம்பாத்தியமும் தான் உன் குடும்பத்துக்கே ஆதார வருமானம். உங்க அம்மாவும் தங்கச்சியும் உன்னை நம்பிதான் இருக்காங்க. நீ பாட்டுக்கு என் கூட சுத்திட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன்னோட சம்பளம் குறையும், அப்புறம் பற்றாக்குறை வரும். அவங்க என்ன திட்டுவாங்க. சரி, நான் ஒரு அமௌண்ட் குடுக்கறேன், சமாளிச்சுக்கடான்னு சொன்னாலும் நீ வாங்க மாட்டேங்கிற. தனசேகர் யதார்த்தத்தை சொல்ல, அப்படியே நான் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறேன், நான் போகலன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சு நின்னுடும். அடப்போடா, ரைஸ் மில்லுல கணக்கு புள்ள உத்தியோகம், இதுல லீவு போட்டா தலை செதறிடாது. நீ முதல்ல பைக்க ஸ்டார்ட் பண்ணு என்றான் முரளி. பைக்கில் போகும்போது, ஆமா இன்னைக்கு எந்த ஏரியாவை கவர் பண்ண போறோம்? முரளி கேட்டான். இன்னைக்கு அந்த கிழக்கு சீமை போறோம், பொண்ணு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறோம் என்றான் தனசேகர். டே அதெல்லாம் நாம போய் வைக்கிற இடம் இல்ல, வருங்கால சம்பந்தி வீட்டுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் தான் போகணும், அதுதான் மரியாதை என்றான் முரளி பைக் சத்தத்தையும் மீறி கத்தலாய். ஏண்டா கல்யாண மாப்பிள்ள நானே நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கிறேன், அதை விட என்னடா? காற்றில் சட்டை காலர் படபடத்தது. அது முறையில்லடா சேகர், அவங்களும் பெரிய பண்ணையார் வம்சம் அல்லவா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தாகணும்டா முரளி கெஞ்சலாய் சொன்னான். சரி சரி புலம்பாத, இப்ப நான் அங்க போறது என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இல்ல, அந்த வேலையை என்னோட அப்பாவும் அம்மாவும் பாத்துக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தனசேகர் நிறுத்த, வேற யாருக்கு? நெற்றியை சுருக்கி கொண்டு கேட்டான் முரளி. என்னோட வருங்கால மனைவி மல்லிகாவுக்கு சொல்லிவிட்டு சிரித்தான் தனசேகர். அட பாவி, அங்க போறதுக்கு எதுக்குடா என்ன கூட கூட்டிட்டு போற? வேண்டாண்டா, அது சரிப்பட்டு வராதுடா பலமாய் மறுத்தான் முரளி. அவன் மனதில் ஏதோ விபரீதமாய் பட்டது. ஏன் சரிப்பட்டு வராது? வண்டியின் வேகத்தை குறைத்து கொண்டு கேட்டான் தனசேகர். அதாவது உங்க வீட்லயே நாம 2 பேரும் ரொம்ப நட்பா பழகிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏதோ நீ கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறதால கண்டுக்காம விட்டுருக்காங்க. உங்க வருங்கால மாமனார் கிழக்கு சீமை பண்ணையாரு. நான் உன் கூட பைக்ல வந்து இறங்குறத பார்த்தா செம்ம கோபமாயிடுவாரு. அதனால உன் மதிப்பு தான் குறையும், என்னால உனக்கு தான் அவமானம். அதனால பேசாம வண்டிய திருப்பு. நாளைக்கு உங்க வீட்ல நிக்குதே ஒரு கப்பல் காரு, அதை எடுத்துக்கிட்டு உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பத்திரிக்கை வை, அதுதான் மரியாதை என்றான் முரளி. கிரீச் என்று பிரேக் இட்டு வண்டியை நிறுத்திய தனசேகர், டே முரளி, நீ 1000 சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நானும் நீயும் தான் போறோம், அந்த பொண்ணை பார்த்து பத்திரிக்கை கொடுக்கறோம்.
அத அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி எனக்கு கவலை இல்ல. எனக்கும் உனக்கும் இடையிலான இந்த நட்பை மதிக்கிறவங்க தான் எனக்கு வேணும். உண்மைய சொல்லணும்னா நம்மோட நட்பை அந்த பெண் எப்படி பார்க்கிறாள் என்பதை தெரிஞ்சுக்கதான் இந்த ட்ரிப்பே, ஆணித்தரமாய் சொன்னான். தனசேகர், வேண்டா, இது வாழ்க்கை பிரச்சனை, இதுல பிடிவாதம் பிடிக்காத என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் யோசித்த முரளி, வேணும்னா இப்படி செய்வோம், நான் அங்க வந்து வெளியே பைக் பக்கத்திலேயே நின்னுக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வந்துடு என்ன என்று முரளி பதிலளிக்க, பாரு முரளி, வீணா என் கையில அடி வாங்காத, ஒழுங்கா என் பின்னாடியே வர்ற, நான் உட்காரும் போது என் பக்கத்திலேயே உட்கார்ற, அவ்வளவுதான் சொல்லிவிட்டு பைக்கை கிளப்பி விற்றென்று பறந்தான் தனசேகர். அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது முரளிக்கு. மருதாணி பூக்கள் விட்டு மாப்பிள பையன் என்று சன்ன குரலில் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். ஆஹா, பையன் செவப்பா லட்சணமா சினிமாக்கார மாதிரியில இருக்கா, ஒரு மூத்த பெண்மணி தனசேகரின் காதுபடவே சொன்னாள். அந்த வேலையாட்களில் ஒருவன் மின்னல் வேகத்தில் வீட்டிற்குள் பாய்ந்து மாப்பிள்ளை வந்திருக்கும் தகவலை உள்ளே அறிவித்துவிட, பண்ணையார் ராமலிங்க பூபதியும் அவர் மனைவி சொர்ணமும் பரபரப்பாகி வாசலுக்கே வந்து மாப்பிள்ளையை வரவேற்றனர். வாங்க மாப்பிள்ள, வாங்க தம்பி என்று கைகூப்பி வணக்கம் தெரிவித்தவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்தபடியே உள்ளே சென்றனர் தனசேகரும் முரளியும். பின்னால் சென்ற முரளியை எல்லோரும் புருவங்களை நெறித்துக் கொண்டு பார்த்தனர். கூடத்திலிருந்த உயர் ரக தேக்கு நாற்காலையில் அவர்களை அமர வைத்துவிட்டு நடுக்கூடத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்தார் ராமலிங்க பூபதி. நடிகர் வினு சக்கரவர்த்தியின் பெரிய மீசை வைத்தது போலிருந்தார். அப்போது உள்ளே இருந்து வந்த அந்த மூதாட்டியிடம், ஆத்தா, நம்ம மல்லிகாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு என்ற ராமலிங்க பூபதி தனசேகர் பக்கம் திரும்பி, என்ன பெத்த ஆத்தா மாப்பிள்ள, வளமா வாழ்ந்த மகராசி என்றார். எழுந்து சென்று அவர் காலை தொட்டு வணங்கினான் தனசேகர். புல்லரித்து போனார் ராமலிங்க பூபதி. அதுவரையில் அமைதியாயிருந்த சொர்ணம், கை கழுவுங்க தம்பி, டிஃபன் சாப்பிடலாம் என்றாள். ஐய, டிஃபன் எல்லாம் காலை 8:30 ஆச்சுங்க அத்தை என்றான் தனசேகர். அப்போ மதிய சாப்பாடு தயார் பண்ணிடு என்றார் ராமலிங்க பூபதி. அதெல்லாம் வேண்டாம் மாமா, நாங்க உடனே கிளம்பணும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், உண்மையில் நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா என்று தனசேகர் தயங்க, அட கூச்சப்படாம சொல்லுங்க தம்பி என்றாள் பெண்ணின் தாயார். தொடர்ந்து தனசேகர் அதே நிலையில் இருக்க முரளி சொன்னான், ஐயா தன்னோட வருங்கால மனைவிக்கு தானே தன் கையால ஒரு பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். உங்க வீட்டு பெரியவங்களோட வந்து இந்த வீட்டு பெரியவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது தான் மரியாதைன்னு. அதுக்கு இவன் பெரியவங்க வந்து பெரியவங்களுக்கு வைக்கட்டும், நான் கட்டிக்க போற மனைவிக்கு நான் வைக்கிறேன்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். வரும்போது நல்லா வீராப்பா தான் பேசினா, இங்க வந்ததும் சுத்தமா வெக்க ராஜாவாயிட்டான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் முரளி. பக்கத்தில் அமர்ந்திருந்த தனசேகர் முரளியின் தொடையில் மெல்லமாய் அடித்து, டே சும்மா இருடா, போட்டு கொடுக்காதடா என்றான். தனசேகர் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போன ராமலிங்க பூபதி ஹ ஹ ஹா என்று வில்லத்தனமாய் சிரித்துவிட்டு, மாப்பிள்ளை ஆசைப்பட்டதுல என்ன தப்பிருக்கு, தாராளமாய் அவர் அவரோட வருங்கால மனைவிக்கு பத்திரிக்கை வைக்கட்டும், நாங்க ஒன்னும் சங்கடப்படவோ மறுத்து பேசவோ மாட்டோம் என்றவர் சட்டென்று குரலை தாழ்த்தி கொண்டு, இவராவது பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தார், அந்த காலத்துல நானெல்லாம் வேற ஒண்ணுக்காக பொண்ணு வீட்டுக்கு போனேன் என்று சொல்ல, சொர்ணம் சு சும்மாருங்க என்றாள் வெட்கத்துடன். அப்போது மெல்ல மெல்ல நகர்ந்து முரளியின் அருகே வந்து நின்ற அந்த மூதாட்டி அவன் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு, நீ மாப்பிள்ளைக்கு சிநேகிதமாப்பா கேட்க முந்திக் கொண்டு பதில் சொன்னான் தனசேகர். வெறும் சிநேகிதன் இல்ல பாட்டி, உயிர் சிநேகிதன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஓ என்று கிழவி, ஆமா நீ யாரு பையனப்பா, எந்த வம்சமப்பா கேட்டாள். பக்கென்று அதிர்ந்து போனான் முரளி. அவன் முகம் ஒரே வினாடியில் சுண்டிப்போனது. சூழ்நிலையை புரிந்து கொண்ட தனசேகர் அதை சமாளிக்கும் விதமாய், அதா இவன் நம்ம ஊருதான், அவன் என்ன வம்சமா இருந்தா என்ன, என் கூட சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படிச்சவன், கிட்டத்தட்ட 25 வருஷமா நாங்க 2 பேரும் நண்பர்கள், அவ்வளவுதான் என்றான். அதெல்லாம் சரி, உங்க ஊர்ல இவன் எந்த தெரு, இவங்க அப்பன் பேர் என்ன விடாமல் கேட்டாள் கிழவி. அதெல்லாம் எதுக்கு பாட்டி உங்களுக்கு, திரும்ப திரும்ப எதுக்கு அதையே கேக்குறீங்க, என்னோட சிநேகிதன், அவ்வளவுதான் வெடுக்கென்று சொன்னான் தனசேகர். அப்போது அந்த கிழவி அடங்காமல், கண்ணு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும்,
பிறந்தவன் போனவன் இருக்கிறவன் இல்லாம போனவன் வெளியூருக்கு பொழைக்க போனவன்னு ஒருத்தன் விடாம தெரியும். அதான் இவனோட அப்பாவையும் தெரியுமான்னு பாக்கத்தான் கேட்டேன். பதில் சொல்லாமல் அவளிடமிருந்து மீள முடியாது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்ட தனசேகர், அது வந்து கீழடி தெரு அங்கே என்று யோசித்துவிட்டு, டே உங்க அப்பா பேரு என்ன? சன்னக்குரலில் முரளியிடம் கேட்டான். இருளாண்டி என்றான் அவன். ஆமாம், கீழடி தெரு, இருளாண்டியோட மகன், இவன் பேரு முரளி என்றான் தனசேகர். இருளாண்டியா? எந்த இருளாண்டி? வீடு வீட அடப்பத்தை எடுத்துக்கிட்டு போய் முடிவெட்டி சவரம் பண்ணி விடுவானே, அந்த இருளாண்டி மவனா நீ? கிழவி முகத்தை அருவருப்பாய் வைத்துக் கொண்டு கேட்க முரளியின் முகம் இருண்டது. ஆமாம் என்றான் தயக்கமாக. இருளாண்டி இருக்கானா செத்து போயிட்டானா? கிழவி கேட்டாள். இல்ல அத்தா, 3 வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்புல செத்து போயிட்டாரு என்றான் தனசேகர். தலையை மேலும் கீழும் ஆட்டியபடியே யோசித்த கிழவி, ஏன்பா உங்க அப்பன் போன பிறகு நீ அந்த தொழிலை எடுத்துக்கலையா கேட்க, பாட்டி இவன் படிச்சவன், இப்போ ரைஸ் மில்லுல கணக்கு பிள்ளையா இருக்கான், இவன் எதுக்கு அந்த வேலையை எடுக்கணும்? நண்பனை விட்டு கொடுக்காமல் பேசினான் தனசேகர். அப்படியா என்று கிழவி ஒரு சிறிது யோசனைக்கு பின், ஏன்பா இருளாண்டி நல்ல மனுஷனா மரியாதை தெரிஞ்சவனா இருந்தான், அவனுக்கு பிறந்த நீ இப்படி மரியாதை தெரியாதவனா இருக்கியேப்பா என்று சொல்ல ஒரு கணம் ஆடிப்போனான் முரளி. தர்ம சங்கடமாகி போன தனசேகர், அத்தா நீங்க என்ன பேசுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன், இவன் என்னோட நண்பன், நீங்க எனக்கு குடுக்கற மரியாதையை இவனுக்கும் கொடுக்கணும் என்றான். மாப்பிள்ள தம்பி, நீங்க சொல்றது வாஸ்தவம்தான், ஆனா அதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல. இன்ன வர்ணத்தை தான் உள்ளார விடணும், இன்ன வர்ணத்தை எல்லாம் வெளிய வாசல்லையே நிக்க வைக்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சுக்காக மட்டுமல்ல, எல்லாத்துலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இதோ இந்த தம்பியோட அப்பனை நான் சின்ன வயசுல பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஊருக்கு வந்தப்ப பாத்திருக்கேன். என்னையும் என் புருஷனையும் ரோட்ல பார்த்தா தோல்ல இருக்க துண்டை எடுத்து ஒரு கக்கத்திலையும் கால்ல கிடக்குற செருப்ப கலட்டி இன்னொரு கக்கத்திலையும் வச்சுக்கிட்டு அப்படியே தெருவோரமா கூனி குறுகி ஒதுங்கி போவான். அப்படிப்பட்டவனுக்கு பிறந்த இவன் என்னடானா நம்ம வீட்டுக்குள்ளாரவே வந்து நம்ம பண்ணை எதிர்த்தாப்பிலேயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். ஆஹா, இதெல்லாம் நல்லதுக்கில்ல தம்பி. கிழவி இங்கிதம் என்றால் என்னவென்றே தெரியாமல் பேசிக்கொண்டே போனாள். ரத்தம் கொதித்தது தனசேகருக்கு. சட்டென்று எழுந்தான் முரளி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வெளியில பைக் பக்கத்திலேயே நின்னுக்கிறேன்னு. நீதான் கேட்காம வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு, எனக்கு தேவையில்லாத அவமானம். சொல்லிக்கொண்டே முரளி வெளியேற போக தன் பார்வையை ராமலிங்க பூபதி பக்கம் திருப்பிய தனசேகர், மாமா ஆத்தா சொன்னா சொல்லிட்டு போறாங்க, என்னோட நண்பனை உட்கார சொல்லி நீங்க சொல்லுங்க மாமா என்றான். வீட்டுத் தலைவன் சொன்ன பிறகு அதை யாரும் மறுக்க முடியாது என்று எண்ணி சொன்னான் தனசேகர். அது ஆத்தா சொன்னதுல என்ன மாப்பிள்ள தப்பு? காலங்காலமா நடந்துட்டு வர ஒரு விஷயத்த எப்படி தம்பி விட்டுட முடியும்? பெரியவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கும் தம்பி. விருட்டென்று தானும் எழுந்தான் தனசேகர். மாமா, நாங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை எதிர்பார்த்து உங்க மகளுக்கு பத்திரிக்கை கொடுக்க இங்க வந்தோம். ஆனா வந்த இடத்துல நல்ல மரியாதைய கொடுத்துட்டீங்க. ஆத்தா அந்த காலத்து மனுஷி, அவங்க அப்படித்தான் வர்ணம் ஜாதின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த காலத்து மனுஷன், நீங்களும் அதே மாதிரி பேசுற